கே முனிராஜா வேளாண்மை அறிவியல் கல்லூரியில் படிக்கும் 4ஆம் ஆண்டு மாணவிகள். நாங்கள் இப்போ வந்து ஈரோடு மாவட்டம் பவானியில் தலவாய்பேட்டைங்கிற கிராமத்தில் இருக்கோம். இங்கே நம்ம என்ன பண்ண போகிறோம்னா பஞ்சகவ்யா எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இப்போ பஞ்சகவ்யா ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னா ட்ரம்மு, அப்புறம் மாட்டு சாணம், இது மாட்டு கோமியம், தயிர், பால், அப்புறமேட்டு நெய், இதெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கான தேவையான பொருட்கள். இப்போ நம்ம எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பின்னாடி பண்ணிக்கணும். அடுத்து 1/2 லிட்டர் நெய். இப்போ இது ரெண்டையும் மிக்ஸ் பண்ணணும். இதை ப்ரிப்பேர் பண்ணி 2 நாளுக்கு அப்படியே விட்டுறணும். இது 2 நாள் பண்ணி வச்சது. இது ஏன் நம்ம இந்த கிளாத் போட்டு மூடி வச்சிருக்கோம்னா ஏரேஷன் இருக்கணும், ஈ கொசுலாம் எதுவும் உள்ள போகாம இருக்கணும். இது 2 நாள் கழிச்சது எடுத்து பார்க்கலாம். இது 2 நாள். அடுத்து தயிர், பால்லாம் நம்ம மிக்ஸ் பண்ணணும். அடுத்து 5 லிட்டர் தயிர். இதை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். சேர்த்தாச்சு. இதில் 5 லிட்டர் கோமியம் சேர்த்த போகிறோம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இது ரெடி பண்ணி வச்சாச்சு. ரெடி பண்ண வைத்து இந்த மாதிரி ஒரு கிளாத் வச்சு கவர் பண்ணிடணும். இந்த மாதிரி கவர் பண்ணி வச்சு 21 டேஸ்க்கு கவர் பண்ணி வைக்கணும். 21 டேஸும் காலையிலயும் சாயந்தரமும் ஒரு கலந்து விடணும். கலந்து விட்ட வைத்து 21 நாள் கழிச்சு நம்ம யூஸ் பண்ணிக்கணும். முக்கியமா நிழல்ல வைக்கணும். கவ்யாக்கு தேவைப்பட்ட மூலப்பொருள்லாம் போட்டு பண்ணி வச்சது இன்னைக்கோட சேர்த்து 21 நாள் ஆகுது. இது எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இது ஃபுல்லா ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை நம்ம ஃபில்டர் பண்ணிக்கலாம். நம்ம ஃபில்டர் யூஸ் பண்ணி தான் நம்ம ஃபில்டர் பண்ணணும். இப்போ நம்ம ஃபில்டர் பண்ணியாச்சு. ஃபில்டர் பண்ணது போக இது மேலே இருக்க இது வேஸ்ட்டான்னு நினைக்க வேணாம். இதை நம்ம செடிக்கு உரமா யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம செடிக்கு இதை அடி உரமா யூஸ் பண்ணிக்கலாம். இதை நம்ம இப்படி தூவி விடணும். நம்ம தூவி விட்ட வெயிட்டு தண்ணி ஊற்றலாம், இல்லைன்னா தண்ணியில கரைச்சு கூட இதை அப்ளை பண்ணலாம். இது நல்லா சாயிலும் நல்லா ஹெல்த்தியா இருக்கும், செடியும் நல்லா வளரும். இதை வாட்டர்ல நல்லா யூஸ் பண்ணிக்கலாம். பண்ணியாச்சு. டேங்க்ல ஃபில் பண்ணிக்கலாம். இதுல இருந்து 300 ml எடுத்து நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சாச்சு. இது ஆல்ரெடி ஒரு டைம் வடிகட்டியாச்சு. இப்போ இன்னொரு டைம் இது வடிகட்டணும். இப்போ பஞ்சகவ்யாலாம் ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஸ்ப்ரே பண்ண போறோம். இந்த மாதிரி ஃபுல் பிளான்ட் கவர் ஆகுற மாதிரி ஸ்ப்ரே பண்ணிக்கணும். இந்த மாதிரி ஸ்ப்ரே பண்றதுனால பிளான்ட் நல்லா ஹெல்த்தியா வளரும். எந்த பூச்சி நோய் தாக்காது. வெச்சதுலேருந்து ஆரம்பத்துலேருந்தே நம்ம ஸ்ப்ரே பண்ணோம்னா நம்ம எதிர்பார்க்குற மகசூல் கிடைக்கும். காயிலும் நல்லா ஹெல்த்தியா இருக்கும். வணக்கம். இப்போ நம்ம மீன் அமிலம் தயாரிக்கும் முறை பற்றி பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருள் 10 கிலோ மீன், 10 கிலோ சர்க்கரை, 1/4 கிலோ பேரிச்சம்பழம், அப்படின்னா வாழைப்பழம் எடுத்துக்கலாம். இது எல்லாத்தையும் இந்த மாதிரி ட்ரம்மில் போட்டுட்டு நல்லா கலந்து விட்டுட்டு 22 நாளைக்கு நம்ம அப்படியே இந்த மாதிரி ஏர் டைட்டாக மூடி வச்சிடணும். காற்று உள்ளே போகக்கூடாது. 22 நாள் ஆனதுக்கப்புறம் இப்படி தான் இருக்கும். இது மேலே பார்க்க தான் பேஸ்ட் மாதிரி இருக்கும். உள்ளே நல்லா கலக்கி விட்டோம்னா தண்ணி மாதிரி இருக்கும். அந்த தண்ணி எடுத்து நம்ம ஃபில்ட்ரு பண்ணிக்கணும். ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு இப்போ நம்ம ஸ்ப்ரே பண்ணுற மாதிரி இருந்தால் ஸ்ப்ரே இல்லை சாயில் அப்ளிகேஷன் ரெண்டும் பண்ணலாம். ஸ்ப்ரே பண்ணுற மாதிரி இருந்தால் ஒரு 10 லிட்டர் டேங்க்குக்கு 300 ml எடுத்துக்கணும். இதே சாயிலில் இப்போ ட்ரிப் மூலிமா பண்ணுற மாதிரி இருந்தால் 1 ஏக்கருக்கு 2 லிட்டர் யூஸ் பண்ணிக்கலாம். ஸ்ப்ரே பண்ண போகிறோம். இதோட மெயின் யூஸ் என்னென்னா இது பூச்சி விரட்டியாக பயன்படுது. மைக்ரோ நியூட்ரியன்ட் இன்க்ரீஸ் பண்ணுது. மகசூல் அதிகப்படுத்துது. செடி ஆரோக்கியமாக வளரும்.